இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சர்க்யூட் என்னென்னா, இந்த கொஷின் வந்து எனக்கு அமுச்சு சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த கொஷினில் வந்து யூஸ் ஓம்ஸ் லா அண்ட் கிர்ச்சாஃப் லா ஆன் தி சர்க்யூட் ஆஃப் தி ஃபிகர் டு ஃபைண்ட் Vx, I in and Is அந்த பவர் ப்ரொவைடட் பை தி டிபெண்டன்ட் சோர்ஸ் என்னன்னு சொல்லி இந்த கொஷினை கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஐஇன் இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ, அப்புறம் இந்த ஐஎஸோட வேல்யூ, Vx இங்கே போகிற வோல்டேஜோட வேல்யூ, அப்புறம் இந்த டிபெண்டன்ட் சோர்ஸோட பவர் எவ்வளோ பவர் வந்து அதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து Vx கண்டுபிடிக்கலாம். இந்த Vxோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். Vx கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே கொஷின் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்துக்கலாம். இப்போ இந்த 2 ஓமில் போகிற வோல்டேஜோட வேல்யூ 8 வோல்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 2 ஓமில் போகிற வோல்டேஜ் வேல்யூ 2 வோல்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த நோடு வோல்டேஜ் என்னென்னு தெரிஞ்சாலே நம்ம Vx என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட வோல்டேஜ், கரெக்டாக? அப்போது இந்த நோடுக்கு போகிற வோல்டேஜ் வந்து இங்கே என்ன வோல்ட் இருக்கோ அதுதான் இந்த நோடில் இருக்கும். அப்போ 2 வோல்ட் இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்க வோல்டேஜ் தான் இந்த நோடில் இருக்கும், 8 வோல்ட் இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த நோட VAன்னு வச்சுக்கிறேன். அப்போ VA மைனஸ் VB இஸ் ஈக்குவல் டு நம்மளோட Vx. ஓகேவா? அப்போது 2 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு -6. அப்போ Vxோட வேல்யூ -6, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். VA is equal to 2 volt, VB is equal to 8 volt, Vx is equal to VA minus VB. அப்போ 2 minus 8 வந்து -6 volt தான் நம்மளோட Vxோட வேல்யூ. ஓகேவா? நம்ம இப்போ Vx என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிபெண்டன்ட் சோர்ஸில் இருக்க கரண்ட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஓகேவா? அதுக்கு ஃபைண்ட் த கரண்ட் ரோ 4 ஓம் ரெசிஸ்டர் அண்ட் 2 ஓம் ரெசிஸ்டர். இந்த 2 ஓம் ரெசிஸ்டரில் போகிற கரண்ட்டும் இந்த 2 ஓம் ரெசிஸ்டரில் போகிற கரண்ட்டும் இந்த 4 ஓம் ரெசிஸ்டரில் போகிற கரண்ட்டும் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி ஈஸியாக போடலான்னா, இப்போ Vxோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறோம். அப்போ இங்கே இருக்க வோல்டேஜும் நம்மளுக்கு தெரியும். வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சாலும் நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ I is equal to V by R. Vன்னா என்ன? Vx by R. Vx என்ன? Vx வந்து நம்மளுக்கு -6 கிடச்சிருக்கு. R தான் நம்மளோட 4 ஓம் ரெசிஸ்டரில் போகிற கரண்ட்டோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த 4 தான் அங்கே போடணும். ஓகேவா? அப்போ கரண்ட் அக்ராஸ் 4 ஓம் வந்து -1.5 amps. ஓகேவா? அது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ கரண்ட் அக்ராஸ் வந்து 2 ஓம் வந்து I equal to V by R. V வந்து நம்மளுக்கு 8 வோல்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ 2. அப்போ I equal to V by R. 8/2 வந்து 4 amps. அப்போ இந்த 2 ஓமில் போகிற கரண்ட்டோட வேல்யூ 4 amps சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்ராஸ் 4 ஓம் வந்து மைனஸில் கிடச்சிருக்கா? அப்போது உங்கள் கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்னா, இந்த நோட்லேருந்து இந்த சைடு ஃப்ளோ ஆகும். ஐ மீன் ரைட் டு லெஃப்ட் ஃப்ளோ ஆனால் தான் நம்மளுக்கு கரண்ட் வந்து மைனஸில் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே ஐஎஸ் வந்து நம்மளுக்கு டேரெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் லெஃப்ட் டு ரைட் ஃப்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளோட 4 ஓம்க்கு அக்ராஸாக இருக்க கரண்ட் கிடச்சிருக்கு. அப்போது அது வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக ஃப்ளோ ஆகுது. அதனால தான் நம்மளுக்கு மைனஸ் சைனில் கரண்ட்டோட வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். இப்போ டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ்க்கு இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா 4Vxன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸு. அதோட வேல்யூ வந்து 4Vxன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Vxோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் -6. அப்போது 4 × -6 தான் நம்மளோட டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸோட வேல்யூ. 4 × -6 -24 amps தான் நம்மளோட கரண்ட்டோட வேல்யூ. இது வந்து எப்படின்னா டவுன்வர்டில் ஃப்ளோ ஆகுது. ஐ மீன் டெலிவர் பண்ணுது. ஓகேவா? சிம்பிளாக சொல்லணுன்னா கொடுக்குது கரண்ட்டை. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஐஎஸ் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஐ மீன் இந்த ஐஎஸோட வேல்யூ. இந்த ஐஎஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஐஎஸ். இப்போ ஐஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கேசிஎல் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? கேசிஎல்லாம் என்னென்னா கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் த ஜங்ஷன். கரெக்டாக? இப்போது ஒரு கரண்ட் ஒரு ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்னா அந்த ஜங்ஷன்லேருந்து வெளியே வர கரண்ட்டு வந்து உள்ளே என்ட்ரான கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? கான்செப்ட் படி. அப்போ ஐஎஸ் ப்ளஸ் 1.5. இந்த ப்ளஸ் 1.5 ஏன் போட்டிருக்கேன்னா அந்த ஜங்ஷன்லேருந்து உள்ளே வருது. எதுனா லெஃப்ட் நோடுக்குள்ளே வருது. ஓகேவா? அதனால தான் ப்ளஸ் 1.5 கொடுத்துருங்க. ஈக்குவல் டு 4 + 24. 4னா இந்த 4 amps. டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸோட வேல்யூ 24. இது வந்து கரண்ட்டை வந்து டவுன்வர்டில் புஷ் பண்ணுது. அது ரெண்டும் ஆப்போசிட். புரியுதா இப்போ உங்களுக்கு? இந்த -1.5 ஏன் வந்துச்சு, இந்த -24 ஏன் வந்துச்சுன்னு அப்படியே ஆப்போசிட்டில் ஃப்ளோ ஆகுது. எதுக்குன்னா ஐஎஸ்க்கு. அப்போ ஐஎஸ் ஈக்குவல் டு 26.5 amps. இது ஐஎக்ஸ் சால்வ் பண்ணால் 26.5 amps வரும். அப்போ ஐஎஸோட வேல்யூ 26.5 amps. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐஇன்னா இங்கே கேட்டிருக்காங்களே இந்த ஐஇனோட வேல்யூ. ஓகேவா? இந்த ஐஇனோட வேல்யூ. அப்போது I across 2 ஓம் ஆல்ரெடி அங்கே இருக்க மாதிரி தான் 2 வோல்ட் கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2 ஓம் ரெசிஸ்டர் கொடுத்துருந்தாங்க. அப்போது 2 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2 ஓம் ரெசிஸ்டர் அதில் போகிற கரண்ட்டோட வேல்யூ 2/2. அப்போ 1 amps தான் அதில் போகிற கரண்ட்டோட வேல்யூ. I across 4 ஓம் வந்து -1.5 amps நம்மளுக்கு தெரியும்.
அப்போது இங்கே இன்னொரு நோடை பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ் வந்து இந்த லெஃப்ட் நோடுக்கு என்ட்ரு ஆகுது. ஓகேவா, ஐ மீன் இங்கே என்ட்ரு ஆகுது. இங்கே நம்ம கண்டுபிடிச்சது தான் அந்த 1 ஆம்ஸ். ஓகேவா, இப்போது 6 ஆம்ஸ் வந்து என்ட்ரிங் த நோட். யூஸ் கேசியல் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். ஐஇன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஐஇன் ப்ளஸ் 6 அந்த நோடுக்கு என்ட்ரு ஆகுது, ப்ளஸ் 1.5 வந்து அந்த நோடுக்கு அதுவுமே என்ட்ரு ஆகுது. எந்த சைடுலேருந்து, ரைட் டு லெஃப்ட்டில் என்ட்ரு ஆகுது. ஈக்குவல் டு நோட்லேருந்து வெளியே போகிறது என்ன, 1 ஆம்ஸும் ப்ளஸ் 26.5 ஆம்ஸும் தான் நோட்லேருந்து வெளியே போகிறது. ஓகேவா, இந்த 26.5 வந்து நம்மளோட எஸ்ஸோட வேல்யூ. ஓகேவா, நோட்லேருந்து வெளியே போகுது. அது அதே மாதிரி அந்த 1 ஆம்ஸும் நோட்லேருந்து வெளியே போகுது. அந்த என்ட்ரிங் த ஜங்ஷன் லிவிங் த ஜங்ஷன் வந்து கரெக்டாக பார்த்து போட்டு தான் வரும். அப்போ ஐஇன் இஸ் ஈக்குவல் டு 20 ஆம்ஸ். ஐஇனோட வேல்யூ நம்மளுக்கு 20 ஆம்ஸ். இப்போது பவர் ப்ரொவைடட் பை தி டிபெண்டன்ட் சோர்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பவர் இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு ஐயா. V வந்து நம்மளுக்கு டிபெண்டன்ட் சோர்ஸோட வோல்டேஜ் வந்து 8 வோல்ட்டு வரும். ஏன் இங்கே 8ன்னு எடுத்துக்கன்னா பேரலில் வோல்டேஜ் சேம். ஓகேவா, ஐயோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 24ன்ட்டு. எது டிபெண்டன்ட் சோர்ஸோட வேல்யூ வந்து 24ன்ட்டு. ஓகேவா, P இஸ் ஈக்குவல் டு 8 × 24. அப்போ 192 வாட் தான் பவரோட வேல்யூ. இப்போ அந்த கொஷினில் கேட்ட 4 ஆன்சரையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பவர் ப்ரொவைடட் பை தி டிபெண்டன்ட் சோர்ஸ் அதுக்கான ஆன்சர், அப்புறம் ஐஇனோட வேல்யூ, நெக்ஸ்ட் ஐஎஸோட வேல்யூ, அதுக்கப்புறம் விஎக்ஸோட வேல்யூ. 4 ஆப்ஷனும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். 4க்கான ஆன்சரும் கண்டுபிடிச்சோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.